ஏன்னா மாநில அளவில் இன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் தேச வேட்பாளர் பற்றி இறுதி செய்யும் பணிகள் நடந்துச்சு. நீங்க என்ன போயிட்டு மாநில தலைவர்கிட்ட அந்த குழுவிட்ட சொன்னீங்களா? எந்த தொகுதியை கேட்டீங்க? விருப்பம் தெரிவிச்சீங்களா? நீங்க என்னை பொறுத்தவரை அப்படி எந்தவித விஷயங்களும் நான் தற்பொழுது என்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு உங்களுக்கெல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்திருக்கும், நீங்கள் எல்லாரும் போட்டீங்க. அதற்காக நான் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தற்பொழுது கட்சி என்ன, என்னுடைய கட்சியில் என்னுடைய பயணம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை கட்சியின் தேசிய தலைமை, மாநில தலைமை மற்றும் கட்சியின் கூட்டுத்தலைமை என்பது முடிவு செய்யும். அந்த இடத்தில் கட்சியின் அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு இணங்கி என்னுடைய பணிகள் அமையும், மக்கள் பணிகள் அமையும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நான் அப்படிப்பட்ட எந்த கருத்தும் தெரிவிக்கல. கட்சி கூறக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் அந்த பணியில் நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறேன். அவர்களும் எனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். கருத்து கேட்பது அங்கே ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வந்து கட்சியின் உறுப்பினராக இருக்கேன். அந்த விதத்தில் என்ன கருத்து சொல்லணுமோ அதை எங்கே சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பேன். ஆனால் மற்றபடி நிர்வாகிகளிடம் கேட்ட கருத்து அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஏற்கனவே இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறதுக்கு கடந்த சில முறை தேர்தல்களாக நான் வந்து எம்பி சீட் கேட்டேன், தரல, அதனால தான் வெளியேறலான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அழுத்தமாக நீங்கள் வந்து கட்சியில் சீட்டு, அதாவது குறிப்பாக எம்பி சீட்டு எதுவும் கேட்ட மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு ஒரு முரண்பாடு இருக்கே, காங்கிரஸ் வந்து வெளியே வந்ததுக்கும் இங்கே நீங்கள் உங்களோட செயல்பாட்டுக்கும்? முரண்பாடு எதுவும் கிடையாது. நாம் ஒரு கட்சியில் பல ஆண்டு காலம் பயணிக்கிறோம். அதில் பெண்களுக்கு ஒரு தலைமை பண்புகள் இருக்கிறதா நம்பாத ஒரு கட்சியிலிருந்து நான் வெளியில் வந்திருக்கேன். இன்றைக்கு பெண்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல விஷயங்களை செய்திருக்கிறார். மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன் நடைப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போனால் நிச்சயமாக பெண்களுக்குண்டான வாய்ப்பு என்பது பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்கப்படும், நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாட்டையும் மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது உங்களிடம் கூறியிருக்கிறார். நிச்சயமாக இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அரசியல் பயணத்தையும் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள எல்லா அரசியல் கூறுகளையும் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு என்னை போன்றவர்களை கட்சி பணியில் முழுமையாக ஈடுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. ஆகையால் அவர்கள் தரக்கூடிய பணி நிச்சயமாக ஒரு சீரிய பணியாக இருக்கும். அந்த பணியில் நான் நிச்சயமாக வெற்றிகளை காண்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள முடியும். யாராவது இப்போ இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு கட்சிகளிலிருந்து நிறைய நபர்கள், நிர்வாகிகள், முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், தொண்டர்கள் அதிகமாக வந்து சேரும் பொழுது இன்னும் அதிகமான முயற்சி என்பது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும். ஆகையால் நிறைய பேர் அது மாதிரி வந்து சேர்வதற்கான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அது விரைவில் அது எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுடைய கால நேரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிகிற நேரம் அந்த ஜாயினிங் ப்ராசஸ் விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வரவிருக்கிறார்கள் என்ற செய்தியை மட்டும் பதிவு செய்கிறேன்.